செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க ஒரு தானியத்த தானம் குடுக்கணும்னா, துவரம் பருப்ப தானம் குடுங்க. நம்மளோட வசதி குறைவானவர்களுக்கு நம்ம அத வாங்கி கொடுக்கலாம். அல்லது ஆலயங்களுக்கு கூட நம்ம அத வாங்கி குடுத்தோம்னா, தலிகைக்கு அவங்க பாவிச்சுக்குவாங்க. தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 14ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் ஆனி. இன்றைய சூரிய உதயம் 7:10க்கு, சூரிய அஸ்தமனம் 7:28க்கு. இன்றைய திதி அமாவாசை, முடியும் நேரம் மாலை 5:43க்கு. அதன் பிறகு பிரதமை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூசம் நட்சத்திரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 25ஆம் தேதி அதிகாலை 2:29க்கு முடிவடைந்து பூசம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:13 10:14 வரை. அதன் பிறகு 11:46 மதியம் 12:17 வரை. மாலை வேளையில் 5:55 7:28 வரை. ராகு கால நேரம் மாலை 4:23 5:55 வரை. யமகண்ட நேரம் காலை 10:14 11:46 வரை. கூலிகன் மதியம் 1:19 2:51 வரை. சந்திராஷ்டம ராசி. இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் முடியும் நேரம் இன்று இரவு 9:19க்கு. அதே வேளையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை தர்ப்பணம். தொடர்ந்து இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சிந்தனை, ரிஷப ராசிக்கு உதவி, மிதுன ராசிக்கு பக்தி, கடக ராசிக்கு கவலை, சிம்ம ராசிக்கு நிறைவு, கன்னி ராசிக்கு விருத்தி, துலாம் ராசிக்கு பாராட்டு, விருச்சக ராசிக்கு பரிசு, தனுசு ராசிக்கு சுகம், மகர ராசிக்கு நன்மை, கும்ப ராசிக்கு அனுகூலம், மீன ராசிக்கு வெற்றி. தொடர்ந்து சுப ஓரைகளின் நேரங்களை பார்ப்போம். சுக்கிர ஓரை காலை 9:13 10:14 வரை. புதன் ஓரை காலை 10:14 11:16 வரை. சந்திர ஓரை காலை 11:16 12:17 வரை. குரு ஓரை மதியம் 1:19 2:20 வரை. சுக்கிர ஓரை மதியம் மாலை 4:23 5:25 வரை. புதன் ஓரை மாலை 5:25 6:26 வரை. சந்திர ஓரை மாலை 6:26 7:28 வரை. இன்றைய ஓரைகளிலே நம்ம செவ்வாய் ஓரையை பற்றி பார்ப்போம். செவ்வாய் என்பவர் அவர் ஒரு அதிகாரத்துவமாக இருப்பார். ஒரு 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 கிரக இவர் அந்த வீர தீர செயல்களுக்கெல்லாம் ஆளுமை உரியவர் இவர், இந்த செவ்வாய் கிரகம். இவர் ஒரு ஜாதகத்திலே இவர் நல்ல நிலையில் இருந்தால்தான் அவர்களுக்கு அந்த பலமும் அந்த அதிகார பலம், அந்த மனசு தைரியமான வேலைகளை செய்யக்கூடிய வீர தீர செயல்கள் ஈடுபடக்கூடியவர். இந்த செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் இவங்க அப்படி இருப்பாங்க, அந்த வீரதீரமாக இருப்பாங்க. இந்த கிரகம் நம்மளுடைய 9 கிரகங்களில் இவர் தண்டனை கொடுப்பவராகத்தான் இருப்பார். சனி பகவான் கர்மவினைக்காரன் கர்த்தாவாக இருந்தாலும் அதற்கான தண்டனைகளை அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் இந்த செவ்வாய் தான். பூமிக்காரகன் என்றும் சொல்லுவார்கள். இவர் நெருப்புக்கு சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார்னால அதிகாரத்துவம் அதிகமாகவே இவருக்கு இருக்கும். இவருடைய ஓரைகளில் நற்காரியங்கள் செய்ய மாட்டாங்க. பொதுவாகவே செவ்வாய் ஓரையில் செய்யக்கூடாது. செவ்வாய்க்கிழமைகளை ஒதுக்கிடுவாங்க. ஆனாலுமே சில காலகட்டங்களில் சில நேரங்களில் நம்மளுக்கு அந்த நாளில் தான் நம்ம செய்ய முடியும் என்ற நிலையில தான் நம்ம என்ன செய்கிறோம், அதில் அந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வருகின்ற நல்ல ஓரைகளை பயன்படுத்துகின்றோம். அதாவது குரு ஓரையோ அல்லது சந்திர ஓரையோ சுக்கிர ஓரையோ புதன் ஓரையோ இதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். தொடர்ந்து இவரால் என்ன செய்யலாம், இவரோட ஓரையில் என்ன செய்ய முடியும்? வண்டி வாகனங்களை உங்களுடைய வண்டி வாகனம் பழுதாகி விட்டது என்றால் அதை போய் சரி கட்டுவதற்கு இந்த ஓரையை நீங்கள் பாய்த்தீர்கள் என்றால் நல்ல அந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அது ஒரு விஷயம், நல்லா பார்த்துங்க. அது பழுது அடைந்திருந்தால் அந்த பழுதை நீக்குவதற்கு இந்த ஓரைகளை நீங்கள் பாய்த்து கொள்ளலாம். உங்களுடைய வண்டி வாகனங்களை கழுவுவதற்கு எடுத்து செல்லலாம், பட்டறைக்கு எடுத்து செல்வது, இதெல்லாமே நல்ல விஷயங்கள். வீடு மனை, அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை போய் பார்ப்பது, வீடு வாங்குறது போய் பார்க்குறது, இதெல்லாமே செவ்வாய்க்கிழமை நீங்கள் பாவிச்சுக்கலாம். இந்த செவ்வாய் ஓரைகளை பயிர்த்து கொள்ளலாம். மற்றும் இந்த மருந்து சாப்பிட்றது கூட நீங்கள் இந்த செவ்வாய் ஓரையில் பாவிச்சுக்கலாம். இந்த ஏரிக்கரையை மேம்படுத்துவது, அதாவது அப்கிரேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைகளையும் இந்த செவ்வாய் ஓரைகளை செய்யலாம். மற்றும் அணை கட்டுதல், இதெல்லாம் செவ்வாய் ஓரைகளில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கான்ட்ராக்ஷன் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள், அவங்களாம்
இந்த பாலம் கட்டுவது இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் இந்த முத ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்கன்னா இவரோட ஓரைகளை போய் செய்யும் பொழுது அதை திறன்பட செய்யக்கூடிய சக்திகள் இவர்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து கட்டுமான பணிகளில் ஈடுபடுறதும் நல்ல ஒரு இந்த செவ்வாய் ஓரை ஒரு நல்ல பலனை கொடுக்கும். தொடர்ந்து இந்த பதிவுகள் எங்களுடைய பதிவுகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.